Hey guys, what's up and welcome back to 𝚒𝚐𝚗𝚘. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹாப்பி பர்த்டேக்கு ஒரு சூப்பரான வீடியோ எடிட்டிங்க நம்மளோட மொபைலில் அதுவும் கைன்மாஸ்டர் ரொம்ப ஈஸியாக அண்ட் வேறு லெவலில் எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சிருக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சிருக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனை போட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போ புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன். அண்ட் வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற ஆப்போட லிங்கே இருக்கும், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ரேஷியோ வந்து கேட்கும். ஸோ இதில் வந்து 9:16 ரேஷியோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃபிட்டு, ஃபில்லு, ஆட்டோன்னு இருக்கும். இதில் கரெக்டாக வந்து ஃபில்லுன்னு இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஃபோட்டோ டியூரேஷன் வந்து கரெக்டாக வந்து 3ல் செட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இந்த இடத்துல பாருங்களேன், இமேஜ் அசட்டுன்னு இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டை கரெக்டாக வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக வந்து 30 செகண்ட்ஸ் வந்து அதை வந்து ட்ராக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் அதை இழுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக வந்து அந்த 30 செகண்ட்ஸ் வந்து செட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீடியாவுக்கு போயிட்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து 3 செகண்ட்ஸ் கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ஸோ அந்த இமேஜ் வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கடைசியாக எண்டிங் வந்துடும். ஸோ இப்போ லைட்டாக வந்து இந்த இடத்துல லைட்டாக எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கும். ஜஸ்ட் அந்த லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவுக்கு போயிட்டு அகைன் இன்னொரு ஃபோட்டோ. ஓகே, சேம் அதே மாதிரி இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கடைசியாக போயிட்டு அகைன் அடுத்த ஃபோட்டோ. இதே மாதிரி எல்லா ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிங்க. ஓகே, கரெக்டாக வந்து எல்லா ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கரெக்டாக வந்து ஒரு ஃபோட்டோ முடியும் போது அடுத்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகும், அடுத்த ஃபோட்டோ முடியும் போது கரெக்டாக அடுத்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு கரெக்டாக உங்களுக்கு தெரியணும்னா என்னோடய ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கணும். கரெக்டாக வந்து ஒரு ஃபோட்டோ மேலே, ஒரு ஃபோட்டோ கீழே, ஒரு ஃபோட்டோ மேலே, ஒரு ஃபோட்டோ கீழே, இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு ஃபோட்டோ முடிஞ்சால் அடுத்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிடுறேன். இப்போ லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவுக்கு போயிட்டு நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆஃப்னு இருக்கும், அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஒயிட்டாக இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, நான் யூஸ் பண்ணுற கைன்மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் வராது. ஜஸ்ட் எப்படி சொல்கிறதுனா மேலே டாப்பில் வந்து உங்களுக்கு கைன்மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் மார்க் வரும். ஸோ பட் நான் யூஸ் பண்ணுற கைன்மாஸ்டரில் அந்த மாதிரி எதுவும் வராது. ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன், ப்ரோ வெர்ஷன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வெர்ஷன் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. ஏன்னா அது வந்து வாட்டர் மார்க் இருந்தால் கொஞ்சம் இமேஜ் வீடியோ பார்க்க கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்காது, ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டிங் மாதிரி இருக்காது. ஜஸ்ட் ஏதோ ஒரு ஆப்லேருந்து நீங்கள் ஜஸ்ட் அவங்களுக்காக எடிட் பண்ணாமல் அந்த ஆப்பில் வந்து ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணி எடுத்தால் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், அந்த வாட்டர் மார்க் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஸோ அந்த வாட்டர் மார்க் இல்லாமல் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ கொடுக்குறேன், மறக்காமல் அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, சூப்பர். நான் கரெக்டாக வந்து அதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டேன். ஓகே, அகைன் அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணனா இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்க்ரீன் இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்க இமேஜ் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் தெரிய ஆரம்பிக்கும். ஜஸ்ட் நான் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ தெரியுதா பாருங்கள் அந்த பேக்ரவுண்ட் இருக்க இமேஜ். ஓகேவா, ஜஸ்ட் இதில் கீழே நீங்கள் லைட்டாக வந்து ட்ராக் பண்ணுங்கள். இந்த இடத்துல டவுன் சைடில் இந்த இடத்துல வந்து நீங்கள் தான் கொஞ்சம் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ட்ராக் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக நல்லா க்ளோஸ்அப்பில் வர வச்சிடலாம். அப்போ தான் வந்து அவங்களோட ஃபேஸ் வந்து கிளியராக தெரியும். ஸோ கரெக்டாக வந்து செட் பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர். ஜஸ்ட் இந்த இடத்துல பாருங்களேன், உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஒயிட் லேயர் மாதிரி இருக்கும். தெரியுதா பாருங்கள், அந்த டேக்கு மேலே பாருங்களேன், ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு மாதிரி பாக்ஸ் மாதிரி தெரியும். ஸோ அந்த பாக்ஸ் மாதிரி தெரிஞ்சால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ராப் ஆப்ஷன் இருக்கும். க்ராப் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை எனேபிள் பண்ணுறேங்க. ஓகே, இதில் ஃபெதர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து 0 இருக்கும். அதை வந்து அரௌண்ட் ஒரு 21க்கு செட் பண்ணிங்கன்னா
பக்காவும் செட் ஆகிடும். இப்போ டிக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இடத்துல பாருங்களேன், ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தது, அந்த இடத்துல இல்லை. இப்போ பக்காவாக செட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நான் கரெக்டாக அந்த வீடியோ லைட்டாக ப்ளே பண்ணுறேன். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குது. சேம் அதே மாதிரி செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அந்த இமேஜ் வந்து கரெக்டாக பர்சன் வந்து தெரியிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு க்ராப்புக்கு போயிட்டு மாஸ்க் எனேபிள் பண்ணிட்டு லைட்டாக வந்து கொஞ்சமாக வந்து அந்த ஃபெதரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறது தெரியாது, ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ அகைன் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா இமேஜும் வந்து பக்காவாக எடிட் பண்ணுங்கள். ஓகே, பக்கம் வந்து செட் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு இமேஜும் செட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக ப்ளே பண்ணி பார்த்தேன். கரெக்டாக வந்து செட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணும்போது கரெக்டாக வந்து ஒரு இமேஜும் செட் பண்ணி க்ராப் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த வீடியோ லைட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக அந்த இமேஜுக்கு மட்டும் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட்டாக இருக்கா இல்லைன்றது கரெக்டாக தெரிஞ்சிடும். ஓகேவா, இப்போ இந்த வீடியோட எண்டிங் நான் வந்துட்டேன். கரெக்டாக இந்த இடத்துல பாருங்களேன், எண்டிங் வரும்போது அந்த டெம்ப்ளேட் வந்து கரெக்டாக வந்து 28 செகண்ட்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ ஜஸ்ட் நான் அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க சிசர் ஐக்கானை கிளிக் பண்ணி ட்ரிம் டு த ரைட் ஆஃப் த பிளேடுன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லாஸ்ட்டாக எந்த செகண்ட் வரைக்கும் அந்த முடிஞ்சிருக்கோ கரெக்டாக வந்து அது வரைக்கும் கட் பண்ணி வச்சிடும். ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பிளாக் கலர் லேயர் வந்து வராமல் இருக்கும். ஸோ அது வரைக்கும் கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ஓகே, இப்போ ஜஸ்ட் நான் ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ப்ளே காட்டுறேன், ப்ளே பண்ணிடுறேன். நீங்கள் ஒரு ப்ரிவியூ பார்த்துங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, சூப்பர், பக்கா வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இதை ஃப்ரண்ட்டில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆடியோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேங்க. இங்கே நான் ஒரு சாங் வந்து உங்களுக்கு தரேன். அந்த சாங் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு அந்த சாங் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ அந்த சாங் வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். ஜஸ்ட் இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்து வந்திருக்கு. நீங்கள் இந்த சாங் தான் ஆட் பண்ணலாம் கிடையாது, உங்களுக்கு எந்த சாங் பிடிச்சிருக்கோ அந்த சாங் வந்து ஆட் பண்ணிங்க. ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். இந்த சாங் உங்களுக்கு ஓகேன்ற மாதிரி இருந்தால் இந்த சாங் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அப்படி இல்லைனா நீங்கள் யூடியூப்லேயே போயிட்டு வாட்ஸ்அப் பர்த்டே ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். ஸோ அந்த வீடியோஸ் வந்து ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் அந்த சாங்கை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. நான் அதை எப்படி எடுக்கணும்னு கரெக்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜஸ்ட் இந்த லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் ஆடியோ ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு வீடியோ மாதிரி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவுக்கு போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அந்த சாங்குக்காக மட்டும் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ ஃபஸ்ட் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்களேன். இங்கே எக்ஸ்ட்ராக்ட் த ஆடியோன்னு இருக்கும், எக்ஸ்ட்ராக்ட் த ஆடியோன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கும் ஆடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கீழே செட் ஆகிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து 2 ஆடியோ இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆடியோ தான் ஆட் பண்ணோம், இப்போ வந்து 2 ஆடியோ இருக்குது. ரெண்டாவது ஆடியோ எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வீடியோ ஆட் பண்ணிட்டு அதுலேருந்து அந்த ஆடியோ மட்டும் எடுத்துட்டோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சாங்கை பிடிச்சிருந்தா, பர்டிகுலர் சாங்கை பிடிச்சிருந்தா அந்த வீடியோ மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆடியோ கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான், உங்கள் விருப்பம் தான். நான் அதை ஜஸ்ட் இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஆடியோ ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ எனக்கு தேவை கிடையாது, நான் டெலீட் பண்ணி விட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபுல் ஹெச்டி இருக்கான்னு பார்த்துங்க. ஃப்ரேம் ரேட் வந்து 30 செகண்ட்ஸில் இருக்கான்னு பார்த்துங்க. 30 ஃப்ரேம் பர் செகண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் அது கீழே வந்து பிட் ரேட்லாம் கரெக்டாக வந்து இதே மாதிரி செட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேவ் ஆஸ் ஏ வீடியோன்னு கிளிக் பண்ணி சேவ் பண்ணுறேங்க. நான் யூஸ் பண்ணுற கைன்மாஸ்டரில் வாட்டர் மார்க்கே வராது. ஸோ இந்த கைன்மாஸ்டர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், வேணுறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது ஜஸ்ட் அந்த ஒரு லைக் பட்டன் தான். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5000 லைக்ஸ் வந்து டார்கெட் வச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுறீங்க நம்புறேன். மறக்காமல் அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் போட்டுருங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி குவாலிட்டி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் என்ன பர்சனலாக எங்கே ஃபாலோ பண்ண என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD.